உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு பேசக்கூடிய பலன் என்ன அப்படின்னா, குரு பகவானின் அதிசாரா பயிற்சி. இது மிதுன ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் அதிசாரா பயிற்சியின் காரணமாக கடகராசிக்கு வர்றாங்க. எப்ப வர்றாங்க அப்படின்னா, அக்டோபர் 18ஆம் தேதியிலிருந்து நவம்பர் 14-15 தேதி வரைக்கும் கடகராசியில் இருப்பாங்க. அப்ப இந்த அதிசாரா குரு பெயர்ச்சியால் தனுசு ராசிக்காரங்களுக்கு எந்த பலன் நடக்கவிருக்கிறது, அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இதற்கு முன்னாண்ட நிறைய பதிவுகள் உங்களுக்கு நான் போட்டிருக்கிறேன். எல்லா பதிவையுமே நிறைய பேர் பார்த்துருக்கிறீங்க, லைக் பண்ணியிருக்கிறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறீங்க. உங்க எல்லாத்துக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இந்த பதிவையுமே நீங்க பாருங்க. உங்களுக்கு தேவையான, கண்டிப்பாக உங்க வாழ்க்கையில் எது நல்லது எது கெட்டது அப்படின்னு நான் சொல்றேன், அதை எடுத்துக்கோங்க. கண்டிப்பா நல்லது நடக்கும். இப்போ இவங்களுடைய ராசிநாதன் குரு பகவான். அந்த குரு பகவான் எவ்வளவு காலம் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல மிதுன ராசியில் இருந்தாங்க. மிதுன ராசியில 7ஆம் இடத்தில் இருந்ததோடு மட்டும் இல்லாமல் 7ஆம் பார்வையாக உங்க ராசியவே பார்த்துட்டு இருந்தாங்க. அப்ப அந்த ராசியை ராசிநாதன் பார்க்கும்போது ஒரு நல்ல எனர்ஜி, ஒரு எதையுமே நம்மளால சாதிக்க முடியும், எதையுமே பாத்தீங்கன்னா நம்ம நல்ல நிலைமைக்கு கொண்டு வர முடியும், நம்ம சம்பாதிக்க முடியும், நம்ம மக்களை காப்பாற்ற முடியும், நம்ம மனைவியை நல்லா வச்சிருக்க முடியும், நாம தான் அந்த உலகத்திலேயே நல்ல நிலைமையில் இருக்கிறோம், நல்ல சந்தோஷமா இருக்கிறோம் அப்படிங்கிற திருப்தி கிடைக்கும். இது எல்லாமே உங்களுக்கு கிடைச்சிருக்கணும். ஆனா இப்ப அந்த 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் பெயர்ச்சியாகி உச்ச பலத்தோடு 8ஆம் இடத்துக்கு போறாங்க. இந்த 8ஆம் இடத்துக்கு அந்த குரு பகவான் போகும்போது இப்ப இந்த தனுசு ராசிக்காரங்களாகப்பட்டது கொஞ்சம் பொறுமை, கொஞ்சம் நிதானம். ஏன் சொல்ற அப்படின்னா, நீங்க இந்த சமயத்துல யாரை நம்பினாலும் அது உங்களுக்கு எகென்ஸ்டா போயிடும், இல்லைன்னா துரோகமாகும். நீங்க நம்ப வேண்டியவங்களை நம்பினாலும் பிரச்சனையாக முடியும். நம்ப கூடாதவர்களை நம்ப வேண்டிய சூழ்நிலை இப்போ உருவாகும். அப்போ பாத்தீங்கன்னா இந்த ஒரு மாச காலத்துக்கு ஒரு 28 நாளைக்கு 27 நாளைக்கு நீங்க பாத்தீங்கன்னா யாரையுமே நம்பி எந்த முடிவும் எடுக்க வேண்டாம், யாருக்கும் ஒரு முன்ஜாமீன் போட வேண்டாம். அதே சமயத்துல வண்டி வாகனம், கார்ல போறது, இது எல்லாமே பாத்தீங்கன்னா கொஞ்சம் நிதானமாக, கொஞ்சம் அவசரம் இல்லாமல், கொஞ்சம் அவசரமாக புறப்பட்டு சீக்கிரம் போயிடலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவசரப்பட்டு புறப்படுறது, இதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். அதே சமயத்துல தனுசு ராசிக்காரர்கள் ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும், ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் இப்ப அவர் 8ஆம் இடத்துக்கு பெயர்ச்சி ஆயிட்டாரு. அப்ப 8ஆம் இடத்துக்கு பெயர்ச்சி ஆகும்போது தனக்கு அவமானத்தை கொடுப்பார். சுபகிரகம் 8ஆம் இடத்துக்கு போயிருக்கிறாங்கன்னா அந்த 8ஆம் இடத்துடைய பலன் என்ன அப்படின்னா, உங்களுக்கு பாத்தீங்கன்னா அவமானத்தை கொடுப்பார், கெட்டதை கொடுப்பார், கெட்ட வழியில் போக தூண்டுவார். அப்ப கோர்ட்டு கச்சேரி பிரச்சனையை கொண்டு வருவார், நம்மளை கடனாளி ஆக்குவார், அடுத்தவங்களை நம்ப செய்வார், அடுத்தவங்களை நம்பி மோசம் போக செய்வார். அப்ப இத்தனை பிரச்சனைகளிலிருந்து நம்ம தப்பிக்கணும் அப்படின்னா இந்த சமயத்துல அமைதியாக ஒரு மாசத்துக்கு எந்த முடிவும் எடுக்காமல், தொழில பெருசா எதையுமே இன்வெஸ்ட் பண்ணாமல், அந்த தொழில டெவலப் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணங்கள் வந்தாலும் இந்த சமயத்துல அமைதியாக இருந்துக்கிறது, அந்த தொழிலை டெவலப் பண்ணாமல் இருப்பதும் நல்லது.
வேற இடத்துல பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணாமல் இருப்பதும் நல்லது. ஒரு தொழிலை உருவாக்காமல் இருப்பதும் இப்போ நல்லது. இப்போ ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா, வேலையில் டென்ஷன், ப்ரெஷர், அந்த வேலையில விட்டுறலாமா, பேப்பர் போட்டுடலாமா அப்படிங்கிற எண்ணங்கள் வரும். தயவு செய்து வேண்டாம். இப்போ இந்த 1 மாதத்துக்கு நீங்கள் செய்யக்கூடிய வேலையவே செஞ்சுட்டுருங்க. இந்த 1 மாதத்துல எந்த முடிவும் எடுக்க வேண்டாம். பேப்பர் போட வேண்டாம். வேலையை வேண்டான்னு முடிவு பண்ண வேண்டாம். அப்போ அந்த வேலையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே உங்களுக்கு தீரும். அதற்கு இந்த 1 மாதம் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. இந்த 1 மாதம் கழித்து ப்ரமோஷனோ, சம்பள உயர்வோ, நீங்கள் இடம் மாறி போய் வேலை செய்கிறதோ கண்டிப்பாக நடக்கும். இது எல்லாத்த விட இப்போ நான் சொல்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். தனுசு ராசிக்காரரோ, தனுசு லக்னக்காரரோ யாராக இருந்தாலும், ஆண்களாக இருந்தாலும் பெண்கள் விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருங்க. பெண்களாக இருந்தாலும் ஆண்கள் விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருங்க. இப்போ பெண்கள் ஒரு அண்ணன் தம்பி நினச்சி ஒருத்தரோட பழகிறாங்க. இது அடுத்து உங்களுடைய கண் பார்வைக்கு தப்பாக தெரியும். அப்போ அவங்க கதை கட்டி விட்டுருவாங்க. அப்போ உங்கள் காதுக்கு வராமலேயே உங்களுடைய பேர் எல்லா இடத்துலையும் கேட்டுட்டு இருக்கும். அதுபோக அதை உங்கள் கணவர் நம்பக்கூடிய சூழ்நிலை வரும். அதனால சில பிரச்சனைகளும் குடும்பத்தில் உருவாகும். தயவு செய்து இந்த பீரியட்ல அடுத்தவங்களோட பழகிறதையும், கொஞ்சம் சோசியலாக இருக்கிறதையும், புது நட்பு வந்தாலும் அந்த நட்பு கூட பழகிறதையும் இப்போ கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க, நிறுத்தி வைங்க. இது தனுசு ராசியில் பிறந்த பெண்களுக்கு. தனுசு ராசியில் பிறந்த ஆண்களும் அதே மாதிரி தான். ஒரு தொழில் எத்தனையோ பேர்த்துக்கிட்டு பழகிறோம். அதில் பெண் நட்பு அப்படிங்கிறது உங்களுக்கு பிரச்சனையை கொடுக்கும். இல்லை அந்த பெண்ணே உங்களை விரும்பலாம். இல்லை நீங்கள் கூட இந்த சமயத்தில் புத்தி மாறி ஏதாவது பெண்ணை விரும்பக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். இல்லை உங்கள் மனைவி உங்களை சந்தேகப்படலாம். அப்போ உங்களுடைய பழக்க வழக்கங்கள் பார்த்தீங்கன்னா உங்களை மீறி தவறான ரூட்டுக்கு போகலாம். இது உங்களுக்கே தெரியும். அப்போ அந்த மாதிரி காலகட்டத்தில் அந்த தவறான ரூட்டுக்கு போகாமல் மனதை கட்டுப்பாடாக வைத்திருப்பது உங்களுக்கு நல்லது. அதுபோக குடிப்பழக்கம் இல்லாதவங்களுக்கு கூட குடிச்சு பார்க்கலாம். அது மாதிரி ஃப்ரெண்ட்ஸுங்க கூட சேருவாங்க. ஒரு பார்ட்டியில் கலந்துக்க வேண்டியது வரும். அப்போ அந்த கொஞ்சம் குடிக்கிறது அது மேலும் மேலும் குடித்து நீங்கள் குடிப்பழக்கத்துக்கு அடிமையாகக்கூடிய அளவுக்கு பிரச்சனை வரும். இதனால் உங்களுடைய மரியாதை போகும், உங்களுடைய கௌரவம் கெடும், குடும்பத்தில் சந்தோஷம் கெடும். இது மாதிரி வாய்ப்புகள் கண்டிப்பாக உங்களுக்கு வரும். அதனால் கொஞ்சம் அமைதியாக, கொஞ்சம் நிதானமாக, ஆண் பேச்சை பெண் கேட்டு, பெண் பேச்சை ஆண் கேட்டு இப்போ இருக்கிறது 2 பேரும் ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சு நடந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அது போக பார்த்தீங்கன்னா அதே குரு பகவான் உங்கள் குடும்பஸ்தானத்தையும் பார்க்குறாரு. அப்போ அந்த குடும்பஸ்தானத்தை பார்க்கறதுனால உங்களுக்கு எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் இந்த குடும்பம் ஒற்றுமையாக இருக்கும், குடும்பம் பிரிஞ்சு போகாது, ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சு நடந்துக்குவீங்க அப்படிங்கிறத நான் வலுவாக சொல்கிறேன். அது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதே 4ஆம் இடத்தையுமே அந்த குரு பகவான் அந்த குருவுடைய வீட்டையே பார்க்குறாங்க. அப்போ 4ஆம் இடம் என்பது என்ன? ஒரு சொத்து, ஒரு வீடு வாங்கிறது, ஒரு பூமி வாங்கிறது, ஒரு வண்டி வாகனம் வாங்கிறது, இதெல்லாமே இருக்குது. ஆனால் இந்த பீரியடில் வண்டி வாகனம் வாங்க வேண்டாம். ஆனால் பார்த்தீங்கன்னா சொத்து வாங்கலாம், வீடு வாங்கலாம், பூமி வாங்கலாம். இது எதுவுமே தப்பு இல்லை, முயற்சி பண்ணுங்க. இந்த சமயத்தில் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் குரு பகவானை தான். அந்த குரு தட்சிணாமூர்த்தியை நீங்கள் ஒவ்வொரு வியாழக்கிழமை நாளும் வணங்கி வாங்க. கண்டிப்பாக உங்களுடைய கஷ்டங்கள் தீரும். அது போக திருச்செந்தூர் முருகனை வணங்கி வாங்க. அப்படி அந்த கோயிலுக்கு போக முடியாதவர்கள் உங்கள் வீட்டுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய முருகரை வணங்கி வாங்க. சஷ்டி நாளில் இல்லைன்னு செவ்வாய்க்கிழமை நாளில் இப்படி வணங்கி வாங்க. உங்களுடைய கஷ்டங்கள் கண்டிப்பாக தீரும். நேயர்களே, உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தையும் ஒரு முறை இப்போ பார்த்துக்கிறது நல்ல விஷயம். குரு நல்லா இருக்கிறாரா, சுக்கிரன் நல்லா இருக்கிறாரா, என்ன தசை நடக்குது, என்ன புத்தி நடக்குது, நம்ம எதை செய்யலாம், எதை செய்யக்கூடாது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. நேயர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி,
வணக்கம்.